ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்துக்கு கீழே தமிழகத்துல 1 லட்சம் பயனாளிகளுக்கு இலவசமா வீடு தர போறாங்க. அது யார் யாருக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எவ்வளவு அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் பயனாளிகளுக்கு வீடு அப்படின்னு சொல்லி தான் அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதை மாவட்ட வாரியா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. விரைவா கட்டுமானத்துக்கும் உத்தரவு வெளியிட போறாங்க. இதோட ஃபுல் ஹிஸ்டரியை பார்க்கலாம் வாங்க. நாட்டிலேயே முதன்முறையா ஊரக பகுதிகளில் ஏழை குடும்பங்கள் வசிக்கும் குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் முன்னோடி திட்டம் கலைஞர் 1975ஆம் ஆண்டுல தமிழக முதல்வராக இருந்தபோது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து குடிசையில்லா மாநிலமாக மாற்றிட கடந்த 2010வது வருஷம் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 2030வது வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் 2024-25 இந்த ஆண்டுல 1 லட்சம் பேருக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு கீழே கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர பட்ஜெட்ல 3500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கலைஞர் 2006 to 2011ஆம் ஆண்டுல தமிழக முதல்வராக இருந்தபோது கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துக்கு கீழே வீடு கட்டித்தர குடிசை வீடுகள் கணக்கெடுக்கப்பட்டுச்சு. இதுல 22,04,000 குடிசை வீடுகள் கண்டறியப்பட்டிருக்கு. இதுல 3.5 லட்சம் நபர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. குடிசைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க இன்னும் எவ்வளவு குடிசை வீடுகள் உள்ளது அப்படிங்கிறத கண்டறிய அனைத்து ஊராட்சிகள்லையும் குடிசை வீடுகள் எண்ணிக்கை குறித்து கிராம நிர்வாக அலுவலர்கள், துணை பிடிஓ, ஊராட்சி செயலாளர்கள், சுகாதார ஊக்குநர்கள் இவர்கள் அடங்கிய குழுக்கள் கணக்கெடுப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. 360 சதுர அடி பரப்பளவுல 3.50 லட்சம் மதிப்பீட்டுல கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கு கீழே வீடுகள் கட்டித்தர போறாங்க. இந்த நிலைமையில கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுமைக்கும் 1 லட்சம் பயனாளிகளுக்கு வீடு கட்டித்தர போறாங்க. மாவட்ட வாரியா எவ்வளவு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்க உங்களோட மாவட்டம் வரும்போது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதில் எவ்வளோ வீடுகள் அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத லைனா 1 by 1 பார்க்கலாம் வாங்க. கோயம்புத்தூர்ல 511 வீடுகள் அலர்ட் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல்ல 3588 வீடுகள் அலர்ட் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரியில 1435 வீடுகள் அலர்ட் பண்ணியிருக்காங்க. கரூர்ல 718 வீடுகள் அலர்ட் பண்ணியிருக்காங்க. சிவகங்கையில 667 வீடுகள் அலர்ட் பண்ணியிருக்காங்க. தென்காசியில 346 வீடுகள், நீலகிரியில 234 வீடுகள், தேனியில 363 வீடுகள், தூத்துக்குடியில 1664 வீடுகள், திருநெல்வேலியில 509 வீடுகள், திருப்பூர்ல 1313 வீடுகள், விருதுநகர்ல 675 வீடுகள், பெரம்பலூர்ல 2017 வீடுகள், ராணிப்பேட்டையில 3073 வீடுகள், நாமக்கல்ல 4000 வீடுகள், அரியலூர்ல 4000 வீடுகள், செங்கல்பட்டுல 4000 வீடுகள், கடலூர்ல 3500 வீடுகள், தருமபுரியில 4000 வீடுகள், ஈரோட்ல 4000 வீடுகள், கள்ளக்குறிச்சியில 3500 வீடுகள், காஞ்சிபுரத்துல 3000 வீடுகள், கிருஷ்ணகிரியில 4000 வீடுகள், மதுரையில 3468 வீடுகள், மயிலாடுதுறையில 3000 வீடுகள், நாகப்பட்டினத்துல 3000 வீடுகள், புதுக்கோட்டையில 3000 வீடுகள், ராமநாதபுரத்துல 2419 வீடுகள், சேலத்துல 4000 வீடுகள், தஞ்சாவூர்ல 3000 வீடுகள், திருச்சிராப்பள்ளி திருச்சியில 4000 வீடுகள், திருப்பத்தூர்ல 4000 வீடுகள், திருவள்ளூர்ல 4000 வீடுகள், திருவண்ணாமலையில 4000 வீடுகள், திருவாரூர்ல 3000 வீடுகள், வேலூர்ல 4000 வீடுகள், விழுப்புரத்துல 4000 வீடுகள் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுமைக்கும் 1 லட்சம் வீடுகள் அலர்ட் பண்ணப்பட்டிருக்கு. உங்களில் யாராவது குடிசை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய VAO ஆஃபீஸை போய் உடனடியாக பாருங்க. இந்த ஒரு நிலைமையில நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சதுனால தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்தனால இந்த திட்டத்தை செயல்படுத்த காலதாமதம் ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்து மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து அமல்ல இருந்த தேர்தல் விதிகள் கடந்த 6ஆம் தேதி முடிவடைஞ்சிச்சு. இப்போ கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கான பயனாளிகள் தேர்வு செய்யும் பணிகள் முடிவடைய இருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல விரைவில் பயனாளிகள் யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வீடு கட்டுவதற்கான உத்தரவுகள் வழங்க போறாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாராவது இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த வீடுகள் உங்கள் கைக்கு வரப்போகுது. இந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு இப்போது வெளியே இருக்குது. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.